அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷபா அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் பார்ட் 21 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். யுனெஸ்கோயின் 2024 ஆண்டிற்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியாவின் கையெழுத்து பிரதிகள் எவை? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்புடைய ஒரு இது, சரிங்களா? யுனெஸ்கோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய உலக பிராந்திய நினைவு பட்டியல், அது 2024 ஆண்டிற்கான. அதில் இந்தியாவின் கையெழுத்து பிரதிகள் 2 இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ராமசரிதமானஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, துளசிதாசருடைய ராமசரிதமானஸ் அதனுடைய கையெழுத்து பிரதியும் மற்றும் பஞ்சதந்திர கதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய கையெழுத்து பிரதியும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு சேட்டலைட் பாருங்கள். நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வர சீனா லாங் மார்ச் 5Y8 ராக்கெட் மூலம் அனுப்பிய விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாங்கே 6. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீனா ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சேட்டலைட் பேர் சாங்கே 6. எந்த ராக்கெட் மூலமாக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா லாங் மார்ச் 5Y8 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக சாங்கே 6 சேட்டலைட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நிலவின் இருள் பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பகுதியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து என்னென்னா பூமிக்கு ரிட்டர்ன் கொண்டு வர்றது, சரிங்களா? அங்கே போயிட்டு அங்கேருந்து மாதிரிகள்லாம் சேகரித்து பூமிக்கு ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரி ஒரு சேட்டலைட்டை யார் அனுப்பிச்சிருக்காங்க? சைனா அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நிலவு நம்ம சந்திராயன் 3 அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேட்டலைட் மூணுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அதப்போ இதனுடைய கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 53 நாட்கள். அப்போ சாங்கே 6 அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியோட சேட்டலைட்டுன்னு கேட்கலாம், சரிங்களா? இதனுடைய கால அளவு 53 நாட்கள். அடுத்தது பாருங்கள், நியமனங்கள். அதாவது பிரதமர் பாருங்கள். சிங்கப்பூர் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் இப்போ ரீசெண்டாக நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாங். சிங்கப்பூர் பிரதமர் யாருங்க? லாரன்ஸ் வாங். ரஷ்ய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக்கைல் மிஷூஸ். சிங்கப்பூர் பிரதமர் யாருங்க? லாரன்ஸ் வாங். ரஷ்ய பிரதமர் மிக்கைல் மிஷூஸ். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் ஆன மற்ற கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மெகாலயாவில், சரிங்களா? மெகாலயா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். மெகாலயாவில் முதல் பெண் டிஜிபியை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இடாஷிஷா நோக்ராங். முதல் பெண் அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப முக்கியமானது, இல்லைங்களா? மெகாலயாவில் முதல் பெண் டிஜிபியை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இடாஷிஷா நோக்ராங். அடுத்தது பாருங்கள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கபில் சிபல். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர், அதுக்கு ஒரு சங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சங்கத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் சிபல். அப்போ சிங்கப்பூர் பிரதமர் யாருங்க? லாரன்ஸ் வாங். ரஷ்ய பிரதமர் மிக்கைல் மிஷூஸ். மெகாலயாவுடைய முதல் பெண் டிஜிபி யாருன்னு பார்த்தீங்கன்னா இடாஷிஷா நோக்ராங். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் சிபல். அடுத்தது உலக செவிலியர் தினம். எந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம்னா மே 12 பார்த்திங்கன்னா உலக செவிலியர் தினம். அப்போ யாருடைய பிறந்த நாள் அந்த மே 12ன்னு பார்த்தீங்கன்னா செவிலியர்களின் முன்னோடியான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த நாளான மே 12 கொண்டாடப்படுகிறது. அப்போ உலக செவிலியர் தினம் மே 12. யாருடைய பிறந்த நாள்? அது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அது என்ன உலக செவிலியர் தினம் அப்படின்னு அதை கொண்டாடுறோம், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வெஸ்ட் நைஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக முன்னாடி இருந்தே அது இருக்குது, இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு, சரிங்களா? அப்போ அதை பற்றி பாருங்கள். வெஸ்ட் நைஸ் வைரஸ் என்பது எந்த வகை கொசுக்களால் பரவக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ். அப்போ இது மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த நோய் எந்த கொசுவால் பரவுதுன்னு தெரியும், எந்த வகை கொசுக்கள் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. பாருங்கள், வெஸ்ட் நைஸ் வைரஸ் என்பது எந்த வகை கொசுக்களால் பரவக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த நோய் ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். உகாண்டா நாட்டில் வெஸ்ட் நைஸ் மாவட்டத்தில் 1937 கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ வெஸ்ட் நைஸ் வைரஸ்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா உகாண்டா நாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் நைஸ் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதற்கு வெஸ்ட் நைஸ் வைரஸ்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1937. அப்போ இந்த வைரஸ் பாருங்கள்
பறவைகளிடமிருந்து கொசுக்களுக்கும் பின் கொசுக்கள் மூலமாக மனிதர்களுக்கும் பரவுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பறவைகள்லேருந்து கொசுக்களுக்கு போகுது, அதுக்கப்புறம் கொசுக்கள்லேருந்து மனிதர்களுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதரிடமிருந்து மற்ற மனிதர்களுக்கு நேரடியாக பரவுவதில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இன்னொன்று பார்த்துக்கோங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா, டெங்கு எந்த வகை கொசுக்களால் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி. இது ஒரு நம்ம ஸ்கூல் புக்லேயே நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா. வெஸ்ட் நைல் வைரஸ் எதுங்க? கியூலெக்ஸ். வெஸ்ட் நைல் வைரஸ் வந்து எந்த வகை கொசுக்களால் பரவக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ். அப்போ இன்றைக்கான 5 இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க. என்னென்ன பார்த்தோம்? யுனெஸ்கோவுடைய 2024 ஆண்டிற்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியாவின் கையெழுத்து பிரதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமசரித மானஸும் பஞ்சதந்திர கதைகள். அடுத்தது சீனாவோட சேட்டலைட் சாங்கே 6 நிலவுடைய இருள் பகுதியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டது. சரிங்களா. சிங்கப்பூர் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாங். ரஷ்ய பிரதமர் யாருன்னா மிக்கைல் மிஷூஸ். மெகாலயோடைய முதல் பெண் டிஜிபி யாருன்னு பார்த்தீங்கன்னா இடாஷிஷா நோக்ராங். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் சிபல். உலக செவிலியர் தினம் மே 12 பார்த்தீங்கன்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய பிறந்த நாள். அடுத்தது பாருங்கள், வெஸ்ட் நைல் வைரஸ் என்பது எந்த வகை கொசுக்களால் பரவக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ். எங்கே முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் 1937 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸ் எப்படிங்க பரவுது? பறவைகிட்ட இருந்து கொசுக்கள்கிட்ட வருது, அதுக்கப்புறம் கொசுக்கள்கிட்ட இருந்து என்னதுங்க மனிதருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது டெங்கு எந்த வகை கொசுக்களால் பரவப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி. ஓகேங்களா. இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.